மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ப்பா. நான் தான் உங்களுடைய தமிழாசிரியை. நாம் இன்னைக்கு பாடம் 5 பண்படுத்தும் பழமொழிகள் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பாடத்தை நான் உங்களுக்கு நடத்திட்டேன். அதனால் இந்த பாடத்தை பற்றின மேலோட்டமான தகவல்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பண்படுத்தும் பழமொழிகள், அதாவது பழமொழிகள் எப்பயுமே நம்மளை பண்படுத்துறதுக்காண்டி தான் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பழமொழிகள், பண்படுத்தும் பழமொழிகள் அப்படிங்கிற பாடத்தில் 4 பழமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி பார்க்கலாமா? பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி, முதல் பழமொழி நாயை கண்டால் கல்லை காணோம் அப்படிங்கிற பழமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. நாயை கண்டால் அப்படின்னா, அதாவது நம்ம கோயிலுக்கு போகிறோமா, கோயிலில் நாம் இறைவனை பார்த்து சாமி கும்பிடுறோம். அந்த கடவுள் மூலஸ்தானத்தில் உள்ள அந்த கடவுள் எதனால் செய்யப்பட்டிருக்காரு? கல்லால் தானே செய்யப்பட்டிருக்காரு. ஆக அவரை நாம் நாயகனாக, இறைவனாக கண்டு வழிபட்டோம் என்றால் அவர் நமக்கு, நம்மளுடைய கண்ணுக்கு என்னவா தெரிவார்? இறைவனாக தெரிவார். ஆனால் நாம் அந்த வடிவத்தை, அவருடைய அந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த உருவத்தை கல்லாக கண்டால் அவரின் வடிவம் நமக்கு கல்லாகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நாயை கண்டால் கல்லை காணோம் என்பது தவறு. நாயகனை கண்டால் கல்லை காணவில்லை அப்படிங்கிறது தான் சரி. அதாவது நாயகனாகிய இறைவனை பார்க்கும் பொழுது கல்லால் செய்யப்பட்ட அவர் சிலை நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. முதல் பழமொழி முடிஞ்சிருச்சா? அடுத்து இரண்டாவது பழமொழி, குறைக்கின்ற நாய் கடிக்காது. அது தவறான ஒன்று, சரியா? குறைக்கின்ற நாய் கடிக்காதுங்கிறது தவறு. குலைகின்ற நாய் கடிக்காது. என்னது? குலைகின்ற நாய். குலைகின்றனா குலையும். சில நாய்கள் வீட்டு நாய்கள் வளர்ப்பாங்களா, அவங்களுக்கு பிடிச்ச, அந்த நாய்க்கு பிடிச்சவங்களை பார்த்துட்டோன்னா உடனே அவங்க மேலே ஏறி துள்ளி குதித்து விளையாண்டு அவங்கள ஒரு வழி பண்ணி இந்த நாய் விளையாடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது குலைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து என்ன செய்யும்? வாலாட்டும் அப்படியே மேலே பாஞ்சு நம்மளோட விளையாடும். அதைத்தான் இந்த பழமொழியில் சொல்லியிருக்காங்க. ஆக குறைக்கின்ற நாய் கடிக்காதுங்கிறது தவறு, குலைகின்ற நாய் கடிக்காது அப்படிங்கிறது தான் சரியான பழமொழி. அதற்கடுத்து யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் அப்படின்னு பழமொழி கொடுத்துருக்காங்க. இதில் யானைக்கு ஒரு காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, யானை அப்படிங்கிறது கிடையாது, ஆணை. நெய், அதாவது ஆ கூட்டல் நெய். ஆங்னா எதை சொல்லுவாங்க? பசுவைத்தான் ஆண் சொல்லுவாங்க. ஆக பசுவினுடைய நெய். அதுக்கடுத்து யானைக்கொரு அப்படின்னு, யானைக்கொரு காலம் அப்படின்னு முடிச்சாச்சு. அடுத்து பூனைக்கொரு காலம் இருக்கா, பூ நெய் கிடையாது, பூ நெய். அதாவது பூ கூட்டல் நெய். அதாவது பூவில் தோன்றும் ஊரும் தேனைத்தான் சொல்லியிருக்காங்க, சரியா? ஆக அது நம்மளுடைய இளம் வயசில் நாம் பசு நெய்யை விரும்பி சாப்பிடுவோம். நெய் எதில் எடுத்தாலும் நெய் ஊற்றி, அதுவும் நெய்யில் செஞ்ச மைசூர் பாவோ சரி, நெய்யில் செஞ்ச எந்த ஒரு பதார்த்தமாக இருந்தாலும் நம்ம விரும்பி உண்போம். ஆனால் முதுமையான வயது காலங்களில் நாம் தேனைத்தான் அதிகமாக சாப்பிடுவோம். ஏன் அப்படி சாப்பிடுவோம்? நான் இல்லையே, நான்லாம் சின்ன பிள்ளை, எனக்கெல்லாம் தேன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் முதுமை காலங்களில் தேன் ஒரு நல்ல மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். அதனால் அது முதுமையான வயதில் நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் தேனைத்தான் நாம் முதுமையான வயதில் உண்போம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் யானைக்கொரு காலம் வந்தால், அதாவது நெய்க்கொரு, பசுவினுடைய நெய்க்கொரு காலம் வந்தால் பூ நெய்யுக்கும் ஒரு காலம் வரும், அதாவது தேனிற்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது, சரியா? அதற்கடுத்து நான்காவது பழமொழி என்னது? ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்ப்பா அப்படின்னு பெரியவங்க சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்ன? ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் அப்படிங்கிறது தவறு. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் அப்படிங்கிறது தான் சரியான பழமொழி. அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது புரியாமல் எதையும் மனப்பாடம் செய்யக்கூடாது. சும்மா நம்ம படிக்கணுமே, இந்த இதில் நம்ம நல்ல மார்க் எடுக்கணுமே அப்படின்னு நினச்சி படிக்காமல் இதை நான் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். ஏன்னா நம்ம புரிஞ்சு படித்தால் மட்டும்தான் அது நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை
ஐயோ இதை எப்படியாவது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ட்டு விழுந்து 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 படித்து ஒரு பயனும் இல்லை. அது வந்து கட்டாயம் அது மறந்து தான் போகும். அதை நம்ம படித்ததை பேப்பரில் எழுதி முடித்ததுமே அது நம்மளை விட்டு போய்விடும். ஆக எந்த ஒரு படிப்பையும் எந்த ஒரு செயலையும் புரிந்து செய்ய வேண்டும். புரிந்து செய்தால் மட்டுமே நம் வாழ்க்கைக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறது தான் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணுங்கிற தவறான ஒரு பழமொழி. அதை அகத்தில் போட்டாலும் அறிந்து போட வேண்டும். அகத்தில் போட்டாலும்னா மனதில், அதாவது மனனம் செய்யும் பொழுது, மனப்பாடம் செய்யும் பொழுது என்னது அறிந்து படிக்க வேண்டும். அது அப்படி படித்தால் மட்டும்தான் அது நம்மளுடைய நினைவில் நிற்கும் அப்படிங்கிறத இந்த பழமொழியில் சொல்லியிருக்காங்க. சரியா மாணவர்களே? பாடத்தினுடைய சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பார்த்துடலாமா? பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம் எங்கே போனாப்ல? வாரச்சந்தைக்கு போனாப்ல. சரியா? யானைக்கொரு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. யானைக்கு கூட்டல் ஒரு. அதற்கடுத்து பழச்சாறு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பழம் கூட்டல் சாறு. அதுக்கடுத்து நாய். நாய் வந்து என்ன பண்ணும்? குறைக்கும். குறைக்கும் ரா. எந்த ரா ஃபஸ்ட்டில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தான் குறைக்கும். அதுக்கடுத்து ஆசி இச்சொல்லின் பொருள். ஆசி கொடுப்பாங்க, பெரியவங்க ஆசி வழங்குவாங்கன்னு சொல்லுவாங்களா? ஆசினே என்னது? வாழ்த்து. அதுக்கடுத்து கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. வாரம் கூட்டல் சந்தை. வாரச்சந்தை இச்சு வரும். சரியா? பழமை கூட்டல் மொழி. பழமொழி அப்படின்னா வரும். அதுக்கடுத்து கீழே பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்க. அமுதவாணன் யாரிடம் ஆசி வாங்கினான்? இந்த அமுதவாணனும் அவங்க தாத்தாவும் தான் அந்த வாரச்சந்தைக்கு போகிறாங்க. அப்போ தான் இந்த அமுதவாணன் வந்து தன் தாத்தாவிடம் வந்து இந்த பழமொழிகளை பற்றி கேட்டிருக்கான். கேட்கும்போதும் அவங்க தாத்தா வந்து இந்த 4 பழமொழிகளை பற்றிய தெளிவான ஒரு அர்த்தத்தை சொல்கிறாரு. இதை நான் ஏற்கனவே பாடத்தில் நான் நடத்திட்டேங்கிறதுனால இதை பற்றி நான் சொல்லாமல் சுருக்கமாக வந்து நான் பழமொழிகளை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டேன். சரியா? இப்போ வினாவிற்கு வரலாமா? அமுதவாணன் யாரிடம் ஆசி வாங்கினான்? அமுதவாணன் அவங்க தாத்தாவும் இந்த வாரச்சந்தைக்கு போகும்போது தான் அந்த யானையை பார்க்குறாங்க. வாரச்சந்தையினுடைய அந்த சந்தையினுடைய முன்னாடி இந்த யானை வந்து ஆசீர்வாதம் வழங்குது. யானையிடம் தான் ஆசீர்வாதம் அமுதவாணன் வாங்குகின்றான். அடுத்து ஆனை பூனை ஆகியன எவற்றை குறிக்கின்றன? ஆனை, ஆணை என்பது அதாவது ஆ கூட்டல் நெய், அதாவது பசுவின் நெய் அப்படின்னா சொல்லப்படுகிறது. பூநெய் பூவில் ஊறும் நெய், அதாவது பூவில் ஊறும் தேனை குறிக்கின்றது. ஆணை அப்படின்னா பசுவின் நெய், பூனை அப்படின்னா பூவின் நெய், தேனை குறிக்கின்றது. சரியா? அதுக்கடுத்து ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. இப்பழமொழியின் பொருளை சொந்த நடையில் கூறுக. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பது தவறான பழமொழி. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரியான வாக்கியம். அதாவது புரியாமல் எதையும் மனப்பாடம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது. கற்கும் போதே தெளிவாக புரிந்து கொண்டு கற்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த பழமொழியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாடம் உங்களுக்கு நான் ஏற்கனவே நடத்திட்டேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பாடத்தில் பாடம் 6 எடுத்துக்கோங்க, முயலரசன். அதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா மட்டும் நடத்திடட்டுமா? ஏன்னா இதில் இது மட்டும்தான் இருக்குது, மற்ற வினா விடைகள்லாம் இதில் வந்து கிடையாது. சரியா மாணவர்களே? பக்கம் 39 எடுத்துக்கோங்க. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பல கூட்டல் ஆண்டு. அதுக்கடுத்து நம்பர் 2 செயல் ஆக்கம். செயல் கூட்டல் ஆக்கம். இதை பிரித்து எழுதுனா இப்படி தான் வரும், செயல் கூட்டல் ஆக்கம். அதாவது ஆவணா தான் விடை. யாராவது தவறாக இது பண்ணியிருந்தா கூட நீங்கள் சரி பண்ணி இப்போ அந்த இதை குறிச்சிக்கலாம். சரியா மாணவர்களே? இப்போது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இப்போதெல்லாம். அதற்கடுத்து பேசி கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பேசி இருந்தால். அதுக்கடுத்து நம்பர் 5 வந்து கூட்டல் இருந்தது. வந்திருந்தது. ஈனாதான் ஆன்சர். வந்திருந்தது. சரியா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சொற்பொருள் வந்து டெய்லி வந்து நான் பாடம் நடத்தும் போது கடைசியில் உங்களுக்கு 20 சொற்பொருள் நான் தர்றேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி முதல்ல வந்து ஒரு 20 சொற்பொருள் நான் கொடுத்துட்டேன். இன்றைக்கி 21.
வால் விலங்கின் பின்பகுதியில் உள்ள உறுப்பு. வால் அப்படின்னா விலங்கின் பின்பகுதியில் உள்ள உறுப்பு. 22 கூரை வீட்டின் கூரை. வீட்டின் கூரை. அதற்கடுத்து 23 ஏரி. ஏரி அப்படின்னா குளம். அதற்கடுத்து 24 ஆத்துல ஆற்றில். 25 ஆணை. ஆணை கிடையாது, யானை. சரியா? ஆணையினுடைய அந்த இதில் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ நம்ம பண்படுத்தும் பழமொழிகள் பார்த்தோமா, அந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆணைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆணை இல்லை, யானை. அதனுடைய பொருள் யானை. அதுக்கடுத்து ஆசி. ஆசி அப்படின்னா வாழ்த்து. 26 ஆசி வாழ்த்து. 27 கழனி. கழனின்னா வயல். அதுக்கடுத்து ஆழி. ஆழி அப்படின்னா கடல். தெள்ளிய பழமையான முதிர்ந்த. 29 தெள்ளிய பழமையான முதிர்ந்த. அதுக்கடுத்து 30 புரவி குதிரை. 31 எல் பகல். 32 ஆள் ஆலமரம். 33 கயம் நீர்நிலை. 34 வேலை நேரம். 35 பொதி மூட்டை. 36 துளிர் இளம் இலை. 37 துயரம் துன்பம். 38 வெற்பு மழை. 39 கார்முகில் மழை மேகம். 40 சூழ்ச்சி தந்திரம். 40 ஃபஸ்ட்டு ஒரு 20 சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு 20. 40 ஆயிடுச்சா? நான் அடுத்த பாட வேலையில் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு அடுத்த 20 தான் நான் சொல்கிறேன். சரியா மாணவர்களே?